Praise the Lord, dear brothers and sisters. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல தாவீது ராஜா இப்படியாக சொல்லுகிறார். கர்த்தர் நியாயாதிபதியாக இருந்து உனக்கும் எனக்கும் நீதி செய்வார். அவர் எனக்காக வழக்காடி உன் கையில் இருந்து என்னை தப்புவிப்பாருன்னு அவர் சொல்லுகிறார். சவுல் அநேக முறை இவருக்கு விரோதமாக எழும்பி வந்தோம். அவரு சுயத்தினால எதுவும் சவுல செய்யல, கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் என் நியாயாதிபதியாக இருந்து எனக்கு நீதி செய்வார் என்று ஒப்பு கொடுத்தார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் என் கையை நான் போட மாட்டேன் என்று அவர் வைராக்கியமாக இருந்து பாவத்துக்கு அவர் இருதயத்தை காத்து கொண்டார். நீங்களும் இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கீங்களா? நான் ஒண்ணுமே செய்யல, நான் உங்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறேன், இருந்தாலும் எனக்கு விரோதமாக எழும்புகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நியாயாதிபதியாக இருந்து நீதி செய்வார். வேலை இடங்களிலும் ஊழியத்திலும் ஒரு சில குடும்பங்களிலும் கூட உமக்கு விரோதமாக எழும்புவாங்க. கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக வழக்காடுவார். Thank you. God bless you.